ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இண்டோர் பிளான்ட்ஸ் ஏதாவது வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோல்டன் மணி பிளான்ட் ஒரு வரப்பிரசாதம் தான். 20 நாள் ஆச்சு தண்ணி ஊத்தி என்ன ஆகுமோன்னு நினைச்சிட்டு வந்தேன். வந்து பார்க்கும்போது சர்ப்ரைஸ், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருந்துச்சு. இந்த தொட்டிக்குள்ள மண்ணோட சேர்ந்து கொஞ்சம் கோகனட் பித்தும் போட்டுக்கிறதுனால இந்த அளவுக்கு செடி உயிரை பிடிச்சிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து போட்ட வீடியோக்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் தெரியுமா? நிஜமாவே எனக்கு இருக்கிற மனக்குமுறல்கள் உங்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்க வீட்டுல அப்படி என்னென்னவெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லிஸ்ட் கொஞ்சம் பெருசுதான். ஒரு இறப்பு நடந்த வீட்டுல எங்க ஊர்ல எங்க ஃபேமிலிஸ்ல இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ராகி, கொள்ளு, கீரை, பீர்க்கங்காய், பாவக்காய் இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. இதெல்லாம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன் எதுக்குன்னு நான் கேட்ட கேள்விக்கான பதில் யாருகிட்ட இருந்தோ எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு சமயம் இறந்தவங்களுக்கு பிடித்தமான ஃபுட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட அந்த இறந்த ஆத்மாக்கான மரியாதைக்காக நம்ம சாப்பிடாம இருக்கலாம். நான் லிஸ்ட்ல சொன்ன இந்த ஐட்டங்களுக்குமே ஏதாவது ஒரு வேலிட் ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்செக்ட் பண்ற ஆள் நான் இல்ல. ஏன் எதுக்குன்னு நம்மளும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியும்.